டாலர் கையிருப்புகளை ஏற்றுமதி அதிகரிப்பின் மூலமாக சுற்றுலா பயணிகள் உள்வருகையின் மூலமாக இருப்புகளை கிட்டத்தட்ட 13 பில்லியன்களாக அதிகரிப்பதும் ஏற்றுமதி இறக்குமதி என்பவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் தான் பெரும்பாலான ஒரு நாட்டின் கடன் சுமை. எங்களுக்கு தெரியும், ஒரு அன்னளவாக 30 ட்ரில்லியன் அளவிலே நாங்கள் கடனாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தற்போது ஒரு சுவாசிப்பதற்கான ஒரு பீரியடை எடுத்துக்கொண்டு சற்று, அதாவது இப்பையும் கடன் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் 2028ஆம் ஆண்டு ஆகும்போது நாங்கள் மீண்டும் அந்த இருதரப்பு கடன்கள், நாங்கள் சர்வதேச சந்தையில் பெற்றுக்கொண்ட கடன்கள் எல்லாம் முறையாக கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. தற்போது இந்த அரசாங்கத்தின் பயணத்தினூடாக ஜனாதிபதி என்றால் கூறிக்கொண்டே இருக்கின்றார், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு அதை இலகுவாக நாங்கள் அதை செய்து முடிப்போம், நாங்கள் தான் இதை கட்டப் போகின்றோம் என்ற விடயத்தை அவர் கூறுகின்றார். ஜனாதிபதி கூறும் வகையில் அந்த இலக்கு சாத்தியமா? பொருளாதார சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இப்போது நாட்டுக்குள்ளே உள்வருகின்ற டாலர் கையிருப்புகளை மற்றும் இங்கே இருக்கின்ற ஒதுக்குகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு அது எதிர்காலத்திலே இங்கே உள்வரக்கூடிய பாய்ச்சல்கள் என்று சொன்னால் ஏற்றுமதி அதிகரிப்பின் மூலமாக, சுற்றுலா பயணிகள் உள்வருகையின் மூலமாக, வெளிநாட்டிலிருந்து இலங்கையர்கள் உழைத்து அனுப்புகின்ற பண அனுப்பல்கள் மூலமாக இலங்கைக்கு அதிகளவு டாலர் பாய்ச்சல் இடம்பெறும் என்று நம்புகின்றார். அதே மாதிரி இப்போது இருக்கின்ற கட்டுப்பாடுகள், அதாவது இந்த உள்நாட்டிலே இருக்கின்ற கேள்வி குறைவு காரணமாக, என்றால் மத்தியதர வகுப்பும் மேல்மட்டம்தான் அதிகளவு கேள்வி எழுப்புகின்ற கூட்டம், இப்போது இந்த தீவிர வரிச்சுமை காரணமாக அவர்கள் மத்தியிலிருந்த கேள்வி, பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி குறைந்திருக்கிறது. ஆகவே இறக்குமதி பொருட்களை அதிகம் கொள்வனவு செய்வர்களும் அந்த கூட்டம்தான். ஆகவே இப்போது அந்த இறக்குமதி பொருட்கள் மீதான கேள்வி குறைந்திருக்கின்ற படியினாலே இறக்குமதிகளின் மீதான செலவினங்களை ஓரளவுக்கு குறைக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்க்கையும் இருக்கிறது. ஆகவே இவை அத்தனையும் ஒன்றிணைந்து இலங்கையினுடைய ஏற்றுமதிகள் அதிகரிப்புக்கும் ஒரு திட்டங்கள் இருக்கின்றபடியினாலே ஏற்றுமதிகளும் அதிகரிக்கும், அதன் மூலமான டாலர் உள்வருகைகளும் அதிகரிக்கும் என்ற காரணத்தினாலே இந்த இருப்புக்களை கிட்டத்தட்ட 13 பில்லியன்களாக அதிகரிப்பதும், நீண்ட காலத்திலே அதனை கிட்டத்தட்ட ஒரு 20 பில்லியன் வரையிலே அதிகரிப்பதும் அரசாங்கத்தினுடைய இலக்காக இருக்கிறது. ஒரு 13 பில்லியன்களாக ஓரிரு வருடங்களிலே இந்த 27ஆம் ஆண்டு ஆகின்ற போது கையிருப்புகளை 13 பில்லியன்களாக அதிகரிக்க முடியுமாக இருந்தால் இலங்கை ஓரளவுக்கு சுவாசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிடும். ஏனென்றால் வருடம் கிட்டத்தட்ட ஒரு 5 பில்லியன் டாலர்கள் இந்த கடன் மீளச் செலுத்தலுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கடன்களை மீளச் செலுத்த ஆரம்பிக்கின்ற போது வருடம் ஒரு 5 பில்லியன் அதற்காக ஒதுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே அந்த 5 பில்லியனை ஒதுக்கிய பின்னர் இங்கே இருக்கின்ற ஒதுக்குகள் போதிய அளவு இல்லாவிட்டால் இலங்கையினுடைய கடன் நீட்சித்தன்மை அல்லது கடன் நிலைபெறுதன்மை கேள்விக்குறியானதாக மாறும். எனவே தான் சொல்லுகிறார்கள் இந்த இலக்கு அடையப்பட முடியும் என்று சொல்லுகின்றார்கள். இப்போ இருக்கின்ற உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் அடிப்படையிலே அதனை அடைய முடியும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல்களை தீர்மானிக்கின்ற காரணிகள் பல. ஒன்று, ஏற்றுமதிகள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் ஏற்றுமதி சந்தைகள் திறந்திருக்க வேண்டும். இலங்கையினுடைய ஏற்றுமதி சந்தைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் நமக்கு தெரியும். பூகோள அரசியல் மாற்றங்கள், அமெரிக்காவுடைய வரி கொள்கை, அதனை அடியொட்டியதாக ஐரோப்பாவுடைய வரி கொள்கைகள் மற்றும் இலங்கைக்கு இருக்கக்கூடிய மாற்று வாய்ப்புகள் என்பனவற்றை நாங்கள் பார்த்து ஏற்றுமதிகளை அதிகரிக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். ரெண்டாவது, இறக்குமதிகளை கட்டுப்படுத்தினாலும் கூட இறக்குமதி கட்டுப்பாடுகள் என்று வருகின்ற போது இலங்கையினுடைய உற்பத்தி பொருட்களிலே பெரும்பாலானவை இறக்குமதி உள்ளீடுகளை அடிப்படையாக கொண்டவை. ஆகவே நாங்கள் நினைப்பது போல இறக்குமதிகளையும் கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு சிரமமான நடைமுறை சாத்தியமானதாக இருக்காது. ஆகவே ஒரு இந்த ஏற்றுமதி இறக்குமதி என்பவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் தான் பெரும்பாலான ஒரு ஒதுக்குகள் அதிகரிப்பதை தீர்மானிக்கின்ற முக்கிய காரணியாக இருக்கிறது. கடன் வாங்குவதன் மூலமாக ஒதுக்குகள் அதிகரிக்கும். அதே போல் வெளிநாட்டு முதலீடுகள் காரணமாகவும் ஒதுக்குகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்றால் மூலதனம் உள்ளே வருகின்ற போது அதனை ஒரு பகுதியை ஒதுக்காக வைத்துக்கொள்ள முடியும் அரசாங்கத்தினால், அதை இலகுவாக பேணி செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நிலைமையில் இப்போது இருக்கின்ற சூழ்நிலை இதைவிட மேம்படுமாக இருந்தால், இலங்கையினுடைய பூகோள அரசியல், வெளிநாட்டு சூழல், வெளியக சூழல்கள் சாதகமாக மாறுமாக இருந்தால் இந்த இலக்கு வெகு இலகுவானதாக அடையக்கூடிய ஒரு இலக்காக மாறும்.